வாங்க ஒரு யாரு தேவா யாரு ஜீவா இதுல நான் ஜீவா சார். இவர் தேவாவா? ஆமா சார். வாழ்க வாழ்த்துக்கள். உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சார். கடலூர் உங்களுக்கு சொந்த மாவட்டம்? ஆமா சார். கடலூர்ல எந்த ஊரு? கடலூர்ல பண்ருட்டி பக்கத்துல சாத்திப்பட்டின்னு ஒரு கிராமத்துல இருக்கு சார். கிராமத்துல யார் இருக்காங்க? அங்க வந்து நான், அம்மா, அப்பா, தம்பி 4 பேர் மட்டும்தான். எவ்வளவு நாளா நீங்க வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 1.5 வருஷமா தான் சார். நாங்க வந்து நிறைய பேசி வீடியோ எடுத்துன்னு இருப்போம். துடுத்துன்னு இருப்போம். அதை வந்து மாமா போட்டு விட்டாரு. அவ்வளோ ரீச் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டதுனால அது ரீச் ஆயிடுச்சு நல்லா. எத்தனையோ பேர் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் கூப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். சரியா? உங்கள் வீடியோவை நேற்று பார்த்தேன். படிங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து அது அடிக்கடி எல்லா கூட்டத்துலேயும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, கல்வித்துறை சம்மந்தமாக மாணவர்கள் பேசும்போதெல்லாம் படிங்கன்னு சொல்லுவேன். அதை வந்து இந்த வயசில் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்க மெயினாக. அது எப்படி அதை சொன்னீங்க? அதை எதுக்காக அதை சொன்னீங்க? அதை படிங்க பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால நல்லா படிக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும். படித்து நல்லா பெரிய அளவு ஒரு இடத்துல வந்து உட்காரணும். அவர் பேச மாட்டேங்கிறாரு. பேசுவீங்க நீங்களும் சொல்லுங்கள். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் நெல்லித்தப்புன்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். ஒரே ஸ்கூல் தான். ஸ்கூல் பேர் தொடக்கப்பள்ளி. ஊராட்சி தொடக்கப்பள்ளியா? இதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க? 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு 10 அதுக்குள்ளே போட்டுருவீங்க. அதுக்குள்ளே போட்டு எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் சார். நீ கலெக்டருங்க. இவர் நாங்கள் போலீஸ் ஆகணும். போலீஸ். கலெக்டராக போலீஸ் ஆனால் கோட்டைக்கு அடிக்கடி வரணும். கோட்டையில் தான் வேலை இருக்கும் அதிகமாக. முதலமைச்சர் பார்க்க வரணும், அமைச்சர் பார்க்க வரணும், அதிகாரிகள் பார்க்க வரணும். அது ஆன பிறகு வரணும். ஆனால் 6 மணியே வந்துட்டீங்க இப்போ கோட்டைக்கு இல்லை? சரி, இப்போ கல்வி அமைச்சர் இங்கே வந்திருக்காரு, கூப்பிட்றேன். மகேஷ் வந்திருக்காருல்ல, வாங்க. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குரல் சொல் பார்ப்போம். கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலா மற்றையவை. தம்பி உனக்கு தெரியும் திருக்குறள்? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யாரிடம் கேட்டாலே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பது அறிவாகும். வெரி குட். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பா வந்து பஸ் ஓட்டுறாரு. இந்த பஸ்? காலேஜ் பஸ். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நீ என்ன படிக்கிற? 5th. அவரு செகண்ட். காலம்பர சாப்பாடு கொடுக்குறாங்களா? காலை மாற்றி போடுறாங்களா? ஒரே சாப்பாடா? பொங்கல், ரவா கிச்சடி, சேமியா உப்புமா, சம்பா கோதுமை, நிறைய போடுறாங்க. ஸ்கூல் பில்டிங்லாம் எப்படி இருக்கு? ஸ்கூல் பில்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா கட்டி கொடுத்துருக்காங்களா? பாத்ரூம் வசதிலாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. ஸ்மார்ட் போர்டு இருக்கா கிளாஸில்? நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்களா ஸ்மார்ட் போர்டு? சரி. யார் கூட வந்த? வந்திருக்கானா? எங்க ஆயிஷ்டா வர சொல்லுங்க. சார் உங்கள் நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்கள் சார். நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம். அதெல்லாம் தூங்காது. என்ன பார்த்தேன் நீ வீடியோவில்? அழகாக இருக்கு சார். நீ நாய்க்குட்டி வச்சுருக்கியா? வச்சுருக்கேன் சார். ஆசையாரிமா கூட? நல்லா இருக்கும். எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர முடியுமா சார்? கைஸ் நாங்களவா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க. அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.